தட்சயஜ்ஞம். வீரபத்திரர் தட்சயஜ்ஞத்தில் பங்கேற்ற முனிவர்களையும் மற்றவர்களையும் தட்சணையும் வதம் செய்யும் காட்சி. பிருந்தாவன லால் விகாரி, பிருந்தாவன் யூபி. புத்தகயாவில் புத்தர் லங்கினியை ஆஞ்சநேயர் அழிக்கும் காட்சி. அஞ்சனா தேவியின் தவம். அஞ்சனா தேவிக்கு வாயு தேவர் பிரசாதம் கொடுக்கிறது. அனுமனின் பிறப்பு. ஆஞ்சநேயர் பிறத்தல். கேசரியும் அஞ்சனையும் ஆஞ்சநேயனை முத்தமிடுதல். வாயுதேவன் ஆஞ்சநேயருக்கு வானில் பறப்பதை கற்றுக் கொடுத்தல். ஆஞ்சநேயர் சூரியனை விழுங்க முயற்சி செய்தல். இந்திரன் வஜ்ராயுதத்தால் ஆஞ்சநேயரை அடித்து கீழே தள்ளுதல். பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்திரன் மற்றவர்கள் ஆஞ்சநேயரை ஆசீர்வதித்தல். அனுமன் அவரது தோழர்களை தனது வாளினால் கட்டி போட்டு விளையாடுதல். ஆஞ்சநேயர் முனிவர்களுடன் விளையாடுதல், குறும்பு செய்தல். சீத்தை அசோகவனத்தில் காத்திருக்கும் பொழுது ராவணனின் விஜயம். அரக்கிகள் காவல் இருக்கிறார்கள். ஹனுமான் இலங்கைக்கு பறப்பதற்கு தயாராகிறார். மைனாக பர்வதத்தை ஆசீர்வதித்துவிட்டு ஆஞ்சநேயர் தொடர்ந்து பறக்கத் தொடங்குதல். ஆஞ்சநேயர் சுரசியின் வாயில் புகுந்து புறப்படுதல். ஆஞ்சநேயரும் விபீஷணரும் சந்தித்தல். சீதை ஆஞ்சநேயருக்கு சூடாமணியை கொடுத்தல். ஆஞ்சநேயர் பிரம்மாஸ்திரத்தால் கட்டுப்படுதல். ஒட்டகத்தின் மீது ஆஞ்சநேயர். பாதாள லோகத்தில் ராமர் லக்ஷ்மணரை பலியிட அகிராவணன் மயிராவணன் முயற்சி செய்யும் கோலம். ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயராக தோன்றி அவர்களை மீட்டு வருதல். பால வடிவில் ஆஞ்சநேயர், முருகன், ஐயப்பன், பாலசிவன், பாலகிருஷ்ணன், அனைத்து தெய்வங்களும் குழந்தை வடிவில். பாலா, வாமனர், தத்தாத்ரேயர், ஐயப்பன். சிவன் ஜோதி ரூபமாக தோன்றிய போது அடியில் மகாவிஷ்ணுவும் உச்சியில் அன்னப்பறவையாக பிரம்மாவும் தேடி செல்லும் காட்சி. வேதவியாசர் மகாபாரதத்தை சொல்ல சொல்ல கணபதி எழுதுதல். சந்தனு கங்கையை மனம் புரிதல். கங்கை தனது 7 புதல்வர்களை ஆற்றில் எரிந்து கொள்ள 8வது குழந்தையான பீஷ்மரை சந்தனுவிடம் ஒப்படைத்தல். சுருமை வேண்டாம் என்று சொல்லி தேவவிரதன் பீஷ்மராக மாறுதல். ஒருவர்கள் பாண்டவர்களை தோற்கடிக்க கபடமாக திட்டமிடுதல். அரக்கு மாளிகையிலிருந்து
பாண்டவர்கள் நால்வரையும் பீமன் சுமந்து சென்று காப்பாற்றுதல்.